வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கஜகேசரி ராஜயோகத்தால் 5 ராசி மக்களுக்கு சுப பலன்களை பெற்று நலமுடன் வாழ்வார்கள் என்று நம்பலாம். கஜகேசரி ராஜயோகம் 2 சிறந்த கிரக நண்பர்களையே சேர்க்கையால் ஏற்படுகிறது. சந்திரன் தன் நிலையிலிருந்து 1, 4, 7 மற்றும் 10ஆம் வீடு போன்ற கேந்திர வீட்டில் குரு பகவான் இருக்கும்போது இந்த யோகம் ஒரு ஜாதகத்தில் காணப்படுகிறது. ஒரு ராசிக்குள் வியாழன் மற்றும் சந்திரன் இணைப்பிலிருந்து இது உருவாகிறது என்று நாம் நம்பலாம். கஜகேசரி ராஜயோகம் 2 வார்த்தைகளை கொண்டது. கஜா என்றால் யானை என்றும் சிறந்த புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் குறிக்கிறது. மற்றும் கேசரி என்றால் சிங்கத்தை ஞாபகப்படுத்துகிறது. இந்த இருபெரும் சக்தியும் வலிமையும் தருவதாக அறியப்படுகிறது. இந்த ராஜயோகத்தின் முக்கிய விளைவுகளின் பலம், தைரியம், தலைமைத்துவம், ஊக்கம், புகழ் மற்றும் அதிர்ஷ்டம் ஆகியவை இதில் அடங்குகிறது. இதனால் ராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான பொருள் வசதியும் ஆடம்பரத்தையும் பெறுகிறார்கள் என்று நம்பலாம். கஜகேசரி ராஜயோகம் ஒருவருக்கு என்ன பலன் தெரிகிறது? இந்த யோகத்தால் பாக்கியம் பெற்ற 5 ராசிகளை இன்று என்னென்ன என்று பார்ப்போம். மிதுனம், கடகம், கன்னி, சிம்மம், விருச்சிகம் ஆகிய இந்த 5 ராசி மக்களுக்கு கஜகேசரி ராஜயோகத்தால் பலன் பெறுகிறார்கள். மிதுன ராசி மக்களுக்கு இந்த கஜகேசரி ராஜயோகத்தால் மிகவும் சாதகமான ஒரு யோகமாக இருக்கும். இவர்கள் அனைத்து சோதனைகளும் வெற்றி பெறுவார்கள் மற்றும் இவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் இந்த யோகத்தால் நிறைவேறும். வேலை செய்யும் மிதுனராசி மக்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும் மற்றும் நல்ல வேலை வாய்ப்புகளுடன் பல புதிய வாய்ப்புகளை பெற்று நலமுடன் வாழ்வார்கள். மறுபுறம் ஒரு வணிகத்தை நடத்தும் மிதுனராசி மக்கள் தங்கள் நிதி நிலைமைகளை மேம்படுத்துவார்கள் மற்றும் இவரின் வருமானம் கணிசமாக அதிகரிக்கும். முதலீட்டில் ஈடுபட்டுள்ள மிதுனராசி மக்கள் சில பொருளாதார நிதி ஆதாயங்களை பெறுவதோடு இவரின் வங்கி இருப்பையும் அதிகரிக்க செய்யும். தவிர திருமண உறவை பற்றி பேசினால் இவர்களுக்கும் தங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே அன்பும் பாசமும் உருவாகி நலமுடன் மலரக்கூடிய சூழலை பெற்று நலமாக வாழ்வார்கள். பந்தம், அது சார்ந்த ஆழமுடைய பாச உணர்வு யாவும் வலுவடையும். குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்க்கும்பொழுது குடும்பத்தின் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பு உருவாகி இவர்களை நல்லதொரு பிணைப்புடன் உடன் பிறந்தவர்களுடைய பரஸ்பர நம்பிக்கையும் வலுவடையக்கூடிய சூழல் இந்த யோகம் இவர்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்து கடகராசி மக்களின் வாழ்க்கையில் இந்த யோகம் மிகவும் அதிர்ஷ்டமான யோகங்களில் ஒன்றாக இருக்கும். இவர்களின் முடிவுகள் நேர்மறையான முடிவுகளுக்காக வழிவகுக்கும் மற்றும் இவருடைய தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட விஷயங்களில் இவர்களின் அதிர்ஷ்டத்தின் ஆதரவையும் பெற்று நலமாக வாழ்வார்கள். இவர்கள் தங்கள் ஆன்மீக மற்றும் மத நடவடிக்கைகள் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். இதனால் இவர்களின் மனதை மிகவும் அமைதியானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாற்றக்கூடிய சூழலில் இவர்கள் செயல்படுவார்கள். வேலை செய்பவர்கள் தங்கள் தொழிலை முன்னேற்றுவதற்கான சிறந்த வாய்ப்புகளை கண்டுபிடித்து உயர்வார்கள். இவர்கள் தங்கள் வேலையை மாற்றுவது பற்றியும் சில நேரங்களில் யோசிப்பார்கள். ஆகவே கடகராசி மக்கள் அரசாங்க ஊழியர்களுடன் தகவல் தொடர்பை ஏற்படுத்தி அதனால் அதிகரிக்கக்கூடிய ஒரு பலனை பெறுவார்கள் அல்லது அரசாங்க திட்டத்தால் பயனடைய நிறைய வாய்ப்புகளை பெற்று நலமுடன் வாழ்வார்கள். கடகராசி மக்களுடைய குடும்ப சூழல், காதல் வாழ்க்கையை நாம் பார்க்கும்பொழுது இவர்கள் தங்கள் துணையும் காதலியும் நல்ல பரஸ்பர புரிதலின் பிணைப்பை அனுபவித்து மகிழ்வார்கள். அடுத்து கன்னிராசி மக்களுக்கு இந்த யோகத்தால் வாழ்க்கையில் பல சாதகமான முடிவுகளை அவர்கள் நிரம்ப அடைவார்கள். இவர் தங்களுக்குள் ஒரு புதிய ஆற்றலையோ ஆர்வத்தையோ கண்டுபிடித்து அது சார்ந்து தொழில் செய்து பணம் சம்பாதிப்பதில் முன்னேறுவார்கள். இவர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்கும். மேலும் இவர்கள் தங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சூழ்நிலையில் நல்லதொரு பயனை செய்யக்கூடிய கன்னிராசி மக்கள் தங்கள் பணியிடத்தில் அங்கீகரிக்கப்படுவார்கள் மற்றும் வணிக மக்கள் கடுமையான போட்டியை கொடுத்து எதிராளியிடமிருந்து நல்லதொரு ஆதாயத்தை பெறக்கூடிய சூழலில் வேலை செய்வார்கள். அதே நேரம் வேலை செய்யக்கூடிய கன்னிராசி மக்கள் சம்பள உயர்வுடன் நல்லதொரு வேலை வாய்ப்புகளை பெறலாம். இவர்களின் எதிரிகள் கன்னிராசி மக்களுடைய எதிரிகள்
நிலம் அல்லது வாகன வாய்ப்பு ஏற்படும் போது இவர்கள் காணாமல் போறால் எதிரிடமிருந்து இவர்கள் தங்களை தற்காத்து கொண்டு சொத்து சுகங்களில் இவர்கள் வாங்கி நலமுடன் வாழ்வார்கள். மேலும் இவர்கள் நிறைவேறாத வேலைகள் அனைத்தும் இப்பொழுது வெற்றி பெறும், அதில் மனமகிழ்வு பெறுவார்கள். மேலும் கன்னிராசி மக்கள் சிலர் வெளிநாடு செல்லும் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை பெற்று நலமாக வாழ்வார்கள். கன்னிராசி மக்களுடைய திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இது ஒரு நல்ல யோகத்தை தரும். மேலும் இவர்கள் தங்கள் நண்பர்களுடனும் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட்டு மகிழ்வார்கள். அடுத்து சிம்மராசி மக்கள் இந்த யோகத்தினுடைய தன்மையால் நல்லதொரு அருள்பாலிக்கூடிய தன்மையில் தங்களுடைய சிறப்பு பொருளாதார அமைப்பை பெற்று நலமுடன் வாழ்வார்கள். இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளும் இந்த யோகத்தால் விடுபடுவார்கள். மேலும் இவருடைய பொருளாதார நிதி ஆதாயங்களுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இவர்கள் தங்கள் திறமைகளையும் திறன்களையும் வெளிப்படுத்த இக்காலத்தில் முயற்சி செய்தால் அதை வெளிக்கொண்டு வர முடியும். மேலும் உங்கள் எதிரிகளை உங்களால் வெல்லவும் முடியும். ஆடம்பரமான எதையும் வாங்குவதற்கு பல புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு உருவாகி உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். இந்த சிம்மராசி மக்களுக்கு தொழில் வியாபாரம் இரண்டிலும் பல சாதனைகள் காத்திருக்கின்றன. இதனால் சிம்மராசி மக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது தங்கள் உடன் பிறந்தவர்களான பந்தம் மேம்படும், அவருடன் அதிக நேரம் செலவிட முடியும். ஆகவே சிம்மராசி மக்கள் தங்கள் குடும்பத்தின் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வார்கள். மேலும் திருமணமான சிம்மராசி மக்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் தங்கள் பிணைப்பை பரஸ்பரத்தை வலுப்படுத்துவார்கள். மேலும் இவர்கள் தம்பதிகள் இருவரும் சேர்ந்து நிறைய சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய சூழலும் இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி மக்களுக்கு இந்த யோகம் ஒரு மங்களகரமான யோகத்தை பெற்று அனுபவிப்பார்கள். சில விருச்சிக ராசி மக்கள் தங்கள் பணத்தை திரும்ப பெறப் போகிறார்கள் என்று உணரலாம். இவர்களுடைய ஒட்டுமொத்த ஆளுமை மேம்படும். உத்தியோகத்தில் உள்ள விருச்சிக ராசி மக்களுக்கு வியாபாரிகளுக்கும் தங்கள் எதிரிகளுக்கு கடும் போட்டியாக மாறி பெரும் தொகையை சம்பாதிப்பார்கள். எந்த ஒரு விருச்சிக ராசி மக்களும் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில் பங்குதாராக மாற விரும்பினால் இந்த நேரம் இவர்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்று அதை நோக்கி இவர்கள் ஒரு படி எடுத்து வைக்கலாம், அதில் வெற்றி பெறுவார்கள். இவர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பயனளிக்கும் திட்டங்கள் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய சூழல் இந்த வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டுடைய சம்பந்தங்களுக்கு நலமாக இருக்கும். அதே நேரத்தில் விருச்சிக ராசி மக்கள் தங்களுடைய குடும்பம் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் பதற்றங்களை சந்தித்தால் இவை யாவும் இந்த யோகத்தால் இப்பொழுது முடிவடையும். இவர்கள் உறவு முன்பை விட வலுவாகவும் மாறும். புதுமண தம்பதிகள் வீட்டின் வாசல் புதிய விருந்தினர் தோன்றக்கூடும். இவர்கள் முழு குடும்பத்தையும் இதனால் மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சூழலை பெற்று நல்ல ஒரு மன நிறைவுடன் வாழக்கூடிய சூழலை இவர்கள் அடைவார்கள். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவரிமைகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமோது போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபரணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.